நம்முடைய தலையெழுத்து மாறணும், நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா தனித்தனியாக போய் நம்ம பரிகாரம் செய்யணும் நவகிரகங்களுக்கு அப்படின்னு அவசியம் கிடையாது. முருகப்பெருமானை வணங்கினால் போதும் நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். எப்படி முருகா அப்படிங்கிற திருநாமத்திற்குள்ள மும்மூர்த்திகளும் அடக்கமோ அதே போல் முருகப்பெருமானுக்குள்ள நவகிரகங்களும் அடக்கம். நவகிரகங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்தையும் முருகப்பெருமான் நமக்கு கொடுப்பார். அது எப்படி அப்படின்னா பதவி, பெயர், புகழ் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது முருகப்பெருமான் சூரியனாக இருக்கின்றார். நமக்கு மதிநுட்பத்தை கொடுக்கின்ற போது சந்திரனாக இருக்கின்றார். மன தைரியத்தை, மன துணிவை கொடுக்கின்ற பொழுது முருகப்பெருமான் செவ்வாயாக இருக்கின்றார். நமக்கு கல்வியை வழங்குகின்ற பொழுது முருகப்பெருமான் புதனாக இருக்கின்றார். நமக்கு சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்து சகலமும் சித்திக்க செய்கின்ற பொழுது முருகப்பெருமான் குருவாக இருக்கின்றார். அப்புறம் சுக்கிரனாக எப்பொழுது இருப்பார் முருகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் தெய்வமாக, காதல் கடவுளாக நம்முடைய வாழ்க்கையில் காதலை தருகின்ற பொழுது முருகன் சுக்கிரனாக இருக்கின்றார். நாம் செய்யக்கூடிய நல்லது கெட்டது அனைத்தையும் அலசி ஆராய்ந்து நமக்கு நீதி வழங்குகின்ற பொழுது முருகப்பெருமான் சனியாக இருக்கின்றார். திடீர் பெயர், புகழ், யோகம் இவற்றை கொடுக்கின்ற பொழுது முருகன் யோகாதிபதியான ராகுவாக இருக்கின்றார். அதே மாதிரி நமக்கு ஞானத்தை வழங்குகின்ற பொழுது முருகப்பெருமான் கேது பகவானாக இருக்கின்றார். இப்படி முருகன் நவகிரகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அனைத்தையும் வாரி வழங்கக்கூடியவன், நவகிரகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவன் முருகப்பெருமான். அதனால் நவகிரகங்களுக்கு என்ன தோஷம் இருந்தாலும் சரி, நமக்கு என்ன தோஷம் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, தனித்தனியாக நவகிரகத்துக்கு போய் பரிகாரம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. முடிந்தால் பண்ணலாம், முடியலைன்னா அவசியம் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் போய் வணங்கினா போதும்.